மத்தவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. ஜீவா நல்ல பையன்தான். உங்க வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க. அதுவும் உங்க அப்பத்தா. புரியுது தேனு. இந்த வீட்ல என் அப்பத்தாவை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். அப்பத்தாவோட குணம் அப்படிதான். எதிரில இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு யோசிக்க மாட்டாங்க. என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசிடுவாங்க. ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க தான். எங்களை எல்லாம் படிக்க வச்சது, எங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டது எல்லாமே எங்க அப்பத்தா தான். ஆனா என்ன, அவங்க பேச்ச மீறி யாருமே இந்த வீட்டுல நடக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க பேசுறது எதையும் நீ மனசுல எடுத்துக்காத. எங்க அம்மா மாதிரி கண்டும் காணாம இருந்துரு. அப்பத்தா உன்னை பத்தி சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க. சரியா தேனே? ஆனா இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு மட்டும் நீ யோசிக்காத. உன்னை நான் நல்லா பாத்துப்பேன். உனக்கு தேவையானது எல்லாமே நானே செய்வேன். என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னை சுத்தி என் குடும்பம் இருந்தாலும் சில நேரத்துல எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா இப்போ எனக்காக நீ இருக்க. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். நான் எப்பவும் உனக்கு உண்மையா இருப்பேன். உன் அம்மா தங்கச்சியை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு ஃபீல்லாம் பண்ணாத. உனக்காக நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. என்ன, நான் சீக்கிரமா உன் நகையை மீட்டு கொடுத்துறேன். விடுங்க, எனக்கு நகையை பத்திலாம் ஒரு கவலையும் இல்ல. எப்பவும் நீங்க என் கூடவே இருங்க, அது மட்டும் போதும். நான் இருப்பேன். இருந்தாலும் சீக்கிரம் நகையெல்லாம் மீட்டுறலாம். நீ இப்படி காதுல கழுத்துல நகை இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி. என்ன பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? ஏய் சேச்சே, அப்படிலாம் இல்ல. நகை போட்டாதான் நீ நல்லா இருப்பேன்லாம் இல்ல. நகையே போடாம இருந்தாலும் என்னோட தேனை அழகாதான் இருப்பா. ஐயோ, அழகா இருப்பா. நல்லா ஐஸ் வைக்கிறீங்க. ஏய் நிஜமா தான் சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கு. நம்பிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, உண்மையா தான் சொல்றேன்.